அடுத்து இலங்கை கொழும்புல இருந்து தலவாகலை நோக்கி போய்கொண்டிருக்கேன். வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். ஊர் சுத்தலாம், உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே. இது புதுசு லைஃப் ஆஃப் ராஜா, லைஃப் ஆஃப் ராஜா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் வேலை செய்கிறவங்களோட ஒரு ஆளை பார்க்க போகிறேன். அதே நேரத்தில் இந்த போகிற நேரம் எப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் இயற்கை அழகு இருக்குது, அதைத்தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இலங்கையுடைய சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் மலையகம், அந்த பகுதிக்கு தான் இப்போ நான் போகிறேன். போகிற நேரமே சுத்த வர செம்மையாக இருந்தது. முக்கியமாக மழை பெய்து கொண்டிருந்தது, நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அது என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க, ஒரு 1000 கண்ணு தேவை. எல்லோருக்குமே அன்பார்ந்த வணக்கங்கள். ஒரு மழை நேரத்தில் கொழும்புல இருந்து இலங்கை கொழும்புல இருந்து தலவாகலை நோக்கி போய்கொண்டிருக்கேன். அந்த போகிற இடங்கள்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல், பார்க்குற இடங்கள்லாம். இப்போ நான் ஏன் இந்த இடத்துல நிப்பாட்டுன்னு சொன்னால், இப்போ சாப்பிட போகிற நேரம் ஒரு செம்ம பிளேஸ் வந்து பாருங்க. என்ன சாப்பிட போறேன், இந்த இடத்த பாருங்க, செம்மையா இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க. கீழே ஆறுங்க, பின்னாடி பாருங்க, இந்த சைட் பாருங்க, மரங்கள் எப்படி அழகா இருக்கு. கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்களாம் பாதை வாழ்ந்து இருந்து. மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே. ஸோ சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் வியூ ஒன்று காட்டுறேன் பாருங்கோ. இப்போ சாப்பிட்ற இடம் வந்திருக்கோம், புஃபே சிஸ்டம். இங்கே பாருங்க என்னென்ன சாப்பாடு இருக்குங்க. இது தாங்க இன்னைக்கு காலையில் சாப்பாடு. பாருங்க காலையில் சாப்பாடு இதுதான். நல்ல சாப்பாடு. இலங்கையின் காலை உணவு. இடியாப்பம், சோறு, கொழும்புலேருந்து தலவாகலை போகிற இடத்துல இப்போ சாப்பிட வந்திருக்கோம். நான் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து கித்துல்கலை கிட்டே இருக்குது, ஒரு செம்ம ஏரியா. இப்போ இந்த பின்னாடி இருக்கிறது தான் கங்கைக்கு போகிற மெயினான இடம். இது தான். இங்கேருந்து அப்படியே போய் 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 யட்டியந்தோட போகிற நேரம் பெரிய கங்கையாக மாறி அதுதான் கங்கைக்கு போகும். இந்த ஏரியாலாம் பாருங்கள். பார்க்குற நேரமே ஒரு கூலான கிளைமேட். இப்போ காலையில் 8 மணி, செம்மையாக சூப்பராக இருக்குது. ஒரு டீயை குடிச்சிட்டு போனேன், வேறு லெவல். நான் யாரோட வந்திருக்கேன்னு சொன்னால், ஒரு டீமை காட்டுறேன் பாருங்க. யாரெல்லாம் போறேன்னு சொன்னா, நம்ம அழகு இருக்காரு. அழகு ஹாய், முஷாரப் இருக்கிறாரு, படி இருக்கிறாங்க, பாத்தீங்களா, வேற கெத்துல இருக்கிறாங்க. இப்ப நாங்க போற நேரம் இன்னும் ஸ்பெஷல் இருக்கு. யார்கிட்ட போறோம் அவங்களையும் காட்டுறோம். அவங்க நீங்க சும்மா இருங்க படி, ஒரு நாள் ஆரம்பிப்பேன். இப்ப நாங்க தலவாகல்ல போறோம், யாரை பார்க்க போறோம், போற நேரம் அங்க என்னென்னலாம் விஷயம் இருக்கு எல்லாத்தையும் காட்டுறேன்.
சியர்ஸ். வீடியோ பிடிக்கிறது யாருன்னு சொன்னால் எங்கள் கேகே சிஜி பிசி. காலையில் சாப்பிட்டுட்டு மீண்டும் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். பயணத்தை ஆரம்பிக்கிற நேரம் வீடியோ எடுக்கிறதா இல்லை இயற்கையை ரசிக்கிறதா உண்மையாக எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்கள். சுத்த வர ரப்பர் தோட்டம் இருக்குது, தேயிலை தோட்டம் இருக்குது, மலைப்பகுதி இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது. ஃபன்னாக பாட்டெல்லாம் படித்து கொண்டு அந்த ரோட்டில் போய்கொண்டே இருக்க நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்யுது. இயற்கை எங்களை வரவேற்குது. வர்ற நேரம் ஒரு செம்மையான இடத்தை பார்த்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நான் இருக்கிற இடத்த பார்த்தா நீங்களே மெரசல் ஆகிடுவீங்க. அப்படியான ஒரு இடம் செம்மையாக சூப்பராக இருக்குது. அழகோ அழகு. என்ன அழகு தெரியுமா? சத்தம் கேட்குதா? இங்க பாருங்க இந்த இடத்த. ஆஹா. இன்னொரு வியூல அந்த இடத்த காட்டுறோம் பாருங்க. அட்டை இருக்கோ தெரியாது, ஆனாலும் போய் பார்ப்போம். செம்மையா இருக்க போகுது. சூப்பர், செம்ம சூப்பர். வாவ். கண்ணங்களை சேர்த்து ஓவியம் வரைய, கனவுகளை அழித்து வாழ்க்கை சமைக்க, சொற்களை மீச்செயல பேசலாம், உள்ளம் திறந்து கனவுகள் சேரலாம். இது ரோட் ட்ரிப் தானுங்க. போகிற நேரம் சர்ப்ரைஸ் எல்லாம் இப்படி நிறைஞ்சு தான் இருக்கும். கித்துல்கல பகுதியில் தான் இந்த சின்ன நீரோடையை பார்த்தோம். ஆனால் வேறு லெவலில் இருந்தது. அதனால் எல்லோருமே என்ஜாய் பண்ணி ஃபுல் ஒரு ஃபன் எடுத்தோம் அந்த இடத்துல. நீங்களும் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பார்த்தீங்களா, கேமராவில் தண்ணியை போட்டு விட்டாங்க. என்ன கொடுமை சரவணா. உள்ளம் திறந்து கனவுகள் சேரலாம். அந்த சின்ன நீரோடையும் ரசிச்சுட்டு மீண்டும் இயற்கையை ரசிச்சுட்டு போய்கொண்டிருக்கோம். ஒவ்வொரு இடங்களையும் பாருங்கள். பெரிய பெரிய மரங்கள், வித்தியாசமான இடங்கள், மலர்கள், சிவப்பு கலர் மரங்கள்லாம் இருக்குது. பார்க்குற நேரம் தேயிலை தோட்டங்களை பார்க்குற நேரம் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். ஏன் சொன்னால் அந்த சுற்றுச்சூழலில் வாகனத்தில் போகிற நேரம், அந்த வாகனம் திரும்புகிற நேரம் பார்க்குற அந்த விதம் இருக்குது தானே, அது ஒரு தனி அழகாக இருக்கும். இந்த பென் திரும்புகிற நேரம் இந்த அழகை பாருங்கள். இது எப்போவும் எனக்கு பிடிக்கும். இப்படி திரும்புகிற நேரம் பார்க்குறது அது சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது கினிகத்தேன டவுன் பஸ் ஸ்டாண்டை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அந்த டவுன் கொஞ்சம் கலக்கலப்பாக தான் இருக்குது. நிறைய கடைகள், இயற்கை, நிறைய வாகனங்கள் எல்லாமே ரசித்து கொண்டு போய்கொண்டே இருக்கேன். இப்போ அங்கேருந்து வர்ற நேரம் நான் பார்த்ததுலேயே இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இயற்கை ஒரு சில இடங்களில் கிளியராக தெரியாது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடங்கள்ல ரொம்ப கிளியராக தெரியுது. அங்கே தெரியுது பாருங்கள் நீர்வீழ்ச்சி. அதை பக்கத்துலேயே போய் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக போகிற வழியில் இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய வியூ பாயிண்ட், நீர்வீழ்ச்சிகள், இயற்கை சார்ந்த விஷயங்கள் பார்க்குறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே.
விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். ஊர் சுத்தலாம், உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே, இது புதுசு லைஃப் ஆஃப் ராஜா. இப்போ நாங்கள் வட்டவள டவுனுக்கு வந்திருக்கோம். வட்டவள டவுனும் பார்க்குறதுக்கு சின்ன டவுனாக இருந்தாலும் ரொம்ப அழகான டவுனாக இருந்தது. அப்படியே சுற்றி இப்போ ஒரு இடத்தையும் உங்களுக்கு போகிற நேரம் காட்டுறேன். அது ஒரு வித்தியாசமான ஒரு இடம், இலங்கையில் பிரபல்யமாக பேசப்பட்ட இடம். இதுதான் ஏர்போர்ட் வர இருந்த இடம் என்று நிறையா பேர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கொட்டகல டவுன். கொட்டகல டவுன் வட்டவள டவுனை விட கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தது, வாகனங்களும் அதிகமாக இருந்தது. கொஞ்சம் முன்னாடி போகிற நேரமே அது மீண்டும் அந்த டவுனை தாண்டி இயற்கைக்கு திரும்பிடுச்சு. அந்த இயற்கைக்கு திரும்புகிற நேரம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஒரு டனலும் இருக்குது, அதாவது ஒரு குகை மாதிரி மலையை குடைஞ்சி அதுக்குள்ளால் வாகனம் போகிற மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த டவுன் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன மலை பகுதியில் ஒரு கோவில், அதுவும் கோல்ட் கலரில் கோவில் நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்குற நேரமே பக்தி மனசில் வருது. கோவிலையும் பார்த்துட்டு மனதால் வேண்டிட்டு அப்படியே உள்ள நுழையிறோம், அதாவது மீண்டும் இயற்கை பக்கம் திரும்புகிறோம். இது கிளியராக அந்த இயற்கையான விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. தேயிலை தோட்டம் முற்று முழுதா, ஒரு பக்கம் மரங்கள், இன்னொரு பக்கம் பூக்கள், இன்னொரு பக்கம் டனல் வருது. ரசிக்க ரசிக்க எதை ரசிக்கிறதுனே தெரியல. பார்க்குற இடமெல்லாம் வேறு லெவலில் இருந்தால் நான் என்ன பண்ணுறது? அதனால் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன், டெவோன். இந்த பயணத்தில் இது ஒரு முக்கியமான இடம். பாருங்க, நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டுறேன். அது கிட்ட போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அது வேற லெவலில் இருக்க போகுது. அது என்னங்கிறத பாருங்க. ஒரு டெவோன் நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க, அதுதான் செம்மையா இருக்க போகுது. காட்டுறோம் பாருங்க. டெவோன் என்கின்ற இடத்துல இருக்கிறோம். பின்னாடி பாருங்க, செம்மையான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த வியூ வேற லெவலில் இருக்குது. இந்த வியூ எல்லாம் நான் காட்டுறோம். போகிற பாதையில் இப்படியான அழகான விஷயங்கள்லாம் இலங்கையில் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே என்னை தாண்டி போகிற நேரம் இதில் அழகை பாருங்களேன். பின்னாடி கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடரலாம். இப்போ டெவோனில் இருக்கிற நேரம் நீர்வீழ்ச்சி மட்டும் கிடையாது, இங்கே வந்து இது இருக்குது தானே. என்ன இதுக்கு பேர்? பஞ்சு மிட்டாய், பம்பாய் மிட்டாய். எங்க பஞ்சை காணும்? பஞ்சு மாதிரி இருக்குது. இந்தாங்க சாப்பிடுங்க, எல்லாரும் கொடுங்க கொஞ்சம் சாப்பாடு. பம்பாய் மிட்டாய் சாப்பிட்டுட்டு புளிக்கொய்யா எப்படி இருக்குன்னு பாருங்கள். புளிக்கொய்யா சாப்பிட்டா புளிக்குமா? சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பச்சையாகவும் இருக்குது, சிவப்பாகவும் இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா ஷபா நல்லா இருக்குது, ஆனால் புளிக்குது. ஆனாலும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், மரத்தில் பிடுங்கி அதே நேரத்தில் சாப்பிட்ற நேரம் எப்படி இருக்கும். இன்னும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். போகிற வழியெல்லாம் நான் சொன்ன மாதிரியே பஞ்சமே கிடையாது. இந்த இடத்தையும் பாருங்கள். இன்னும் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம், செயின்ட் கிளேயாஸ் விவிங் கேலரி. செம்மையான ஒரு இடம், இது ஒரு அழகான இடம். அந்த விவிங் என்னென்ன பார்க்கலாம்ங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி ஒரு வியூ பார்க்க கிடைக்குமா? இதெல்லாம் இந்த இடத்துல இருந்து வியூ பண்ற இடம். இவர் தான் எங்களுடைய டிரைவிங்.
பாருங்க வந்திருக்கிறோம். வியூ எங்கெல்லாம் பண்ணலாம்ன்றதை காட்டுறேன். செயின்ட் கிளேர்ஸ் வியூவிங் பாயிண்ட்ல இருக்கேன். பாருங்க பின்னுக்கு நீர்வீழ்ச்சி பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. இந்த பார்வையிடும் பகுதிக்கு வர்ற நேரம் மேலேருந்து பார்க்கலாம், முதலாவது தட்டில் பார்க்கலாம், கீழ்த்தட்டில் பார்க்கலாம், எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னு சொன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த ரெஸ்டாரண்ட்டும் செம்ம அழகு. ஏதாவது சாப்பிட்றேன்னு சொன்னாலும் இந்த இடத்துல சாப்பிட்லாம். நிறைய பேர் ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நான் பக்கத்தில் போய் இந்த இடத்துலேருந்து பார்க்குற நேரம் வித்தியாசமாக இருக்குது. என்னங்க சொல்கிறது, தலைவாகலை போகிற நேரம் செயின்ட் கிளேர்ஸ் வியூவிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு வாட்டர்ஃபால் ஒன்று இருக்குது, அது மழை வேற. எவ்வளோ அழகாக இங்கே வாட்டர்ஃபால் இருக்குன்னு பாருங்கள். கொட்டின்னு கொட்டுது. கொஞ்சம் கிட்ட போய் ஜூம் பண்ணி பார்த்தா வேற லெவலில் இருக்கும். மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே. ஊர் சுத்தலாம் உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே, இது புதுசு. லைஃப் ஆஃப் ராஜன், லைஃப் ஆஃப் ராஜன், சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். வண்ணங்களை சேர்த்து ஓவியம் வரைய, கனவுகளை அழித்து வாழ்க்கை சமைக்க, சொற்களை மீச்செயல பேசலாம், உள்ளம் பிறந்து கனவுகள். மேலேருந்து வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு கீழே வந்தால் இந்த பூக்கள் எல்லாம் இருக்குது. இந்த பூக்கள்லாம் ரசிச்சுட்டு அப்படியே வர்ற நேரம் வேறு லெவலில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒவ்வொரு நாளும் இப்படியான இடங்களுக்கு வந்து பார்க்குறது எவ்வளோ நல்லா இருக்குது. என்னைய பார்த்துட்டு எவ்வளோ நேரம் இருப்பீங்க, கொஞ்சம் அங்கேயும் பாருங்கள். அடடா, பிரேம் வச்சுட்டு என்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்கனுக்கு அங்கே தானே அடிச்சுட்டு போவாங்க. இப்படி டீமா இருந்து இதை ரசிங்க. இப்படி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அத்தோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.